தமிழ்நாட்டுக்கு நாம என்னவாக இருந்தாலும் என்னோட தொகுதிக்கு நான் எம்எல்ஏ தான். என் வீட்டுக்கு நான் புள்ளதானே. பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகள் மாசம் மாசம் ஒரு தடவை நான் கண்டிப்பா வருவேன். அதோட நீங்களும் என்ன சந்திக்கலாம். என்னமோ ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க, ரொம்ப ஈஸியா சந்திக்கலாம். ரெண்டு பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க. ஏதாவது 1-2 பாயிண்ட் கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஒருத்தர் 10,000 கொடுத்தா இன்னொருத்தர் 8,000க்கு கூப்பன் கொடுக்கிறார். ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் கொடுத்தா இன்னொருத்தர் ஃப்ரிட்ஜ் வாங்க டோக்கன் கொடுக்கிறார். ரெண்டு பேருமே மீனவர்களுக்கு 12,000 ரூபாய் கொடுக்கறாங்க. ரெண்டு பேருமே பெண்களுக்கு 2,000 ரூபாய் கொடுக்கறாங்க. இப்படி ரெண்டு பேரும் ஒரே தேர்தல் அறிக்கைய பேரை மாத்தி கலரை மாத்தி, இவங்க ரெண்டு பேரும் வேற வேற இல்ல, ஒரு குடையின் கீழ் இருக்க கொள்கை கூட்டம் தான். ஆனா இந்த ரெண்டு ஊழல் கூட்டம் மாதிரி எல்லாம் நாம ஏமாத்தவே மாட்டோம். நமக்கு மக்கள் தான் முக்கியம், அவங்க மனசு தான் முக்கியம், அவங்க வாழ்க்கை தான் முக்கியம். உண்மையா மனசார யோசிச்சு சொல்லி இருக்கிற நம்ம தேர்தல் அறிக்கையில ரொம்ப முக்கியமான 10 அம்சங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். 1, ஒவ்வொரு பெண்ணும் அதிகாரம் மிக்கவர் என்பதை பறைசாற்றும் வெற்றி மகளிர் திட்டங்கள். 2வது, உலகத்தரம் வாய்ந்த கல்விக்கான உத்தரவாதம். 3வது, மக்கள் நலம் பேணும் சுகாதார உத்தரவாதம். இளைஞர்களுக்கு ஏணி படிகளாக இருக்கும் உத்தரவாத திட்டங்கள். 5வது, உழவர்கள் உள்ளம் மகிழும் திட்டங்கள். 6வது, மீனவர் நலன் காக்கும் மேம்பாட்டு திட்டங்கள். 7வது, மக்கள் உரிமை, கண்ணியமான வாழ்க்கை மற்றும் சமூக பாதுகாப்பு உத்தரவாதம். 8வது, அரசு ஊழியர்கள் நல உத்தரவாதம். 9வது, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான உத்தரவாதம். 10வது, நேர்மையான நல்லாட்சிக்கான உத்தரவாதம். இறைவன் துணையால, இயற்கையின் துணையால, நம்ம மனதார நேசிக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்ற நாம உறுதியா ஆட்சிக்கு வர்றோம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. நீங்க எல்லாரும் எனக்காக உங்க வீட்டு வாசல்ல விசில் சின்னத்தை கோலமா போடுங்க. விசில் அடிக்க ரெடியா?